பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது யாரால் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையினால் தான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம சொந்த சுய பலத்தினாலேயோ நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம் அதனால் நம்ம ஜீவனோடு இல்லைங்க. ஆண்டவருடைய கிருபை நிமித்தம் தான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, முடிவே இல்லை. ஆண்டவர் நம்ம மீத வைத்திருக்க இரக்கத்திற்கு அந்த ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது. அதுக்கு தான் அந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அங்கே முடிவே இல்லை. அதனால் நம்ம நினைக்கலாம், நம்மளுடைய பலத்தினால தான் எல்லாமே நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மீது இரக்கம் காமிக்கிறாரு. நம்ம தவறும் போதெல்லாம், நம்ம இடரும் போதெல்லாம், ஆண்டவருக்கு விரோதமாக துணிகரமான பாவங்கள் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து என் மகளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாருங்க. ஆனால் அந்த சான்ஸையும் நம்ம விட்டுட்டோம். இல்லை, அந்த சான்ஸையும் நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யும்போது ஆண்டவர் துக்கப்படுவாருங்க. ஆண்டவர் துக்கப்படுத்தணுமா நம்ம? பிரியமானவர்களே, அவரோட இரக்கத்திற்கு முடிவே இல்லைன்றதுனால நம்ம தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் விரும்ப மாட்டாருங்க. அதனால் ஆண்டவரோட இரக்கம் நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தயவு, நம்ம பிழைத்திருப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரோட இரக்கம், அவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, 2 சான்ஸ் கொடுக்குறாரு, நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாரு, இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி பாவம் செய்யாதபடிக்கு, ஆண்டவரே அப்பா நான் செய்தது தவறு உணர்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இனி திரும்பி இந்த பாவனை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட நம்ம நடக்க பழகுவோமானால், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போமானால் நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்படும், சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் நடத்தி செல்லுங்கப்பா, இந்த நாள் தகப்பனே உங்களுடைய கிருபை என்னை சூழ்ந்து இருக்கட்டும், உங்கள் இரக்கம் என் மேலே இருக்கட்டும் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எந்த காரியத்தை செய்தாலும், எங்கு போனாலும் வந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இரக்கத்திற்காக நம்ம ஜெபித்துட்டு போகும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கண்ணியிலும் இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் தகப்பனே அப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான கிருபையும் இரக்கத்தையும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் ஆண்டவரே அப்பா எங்களை அப்பா இந்த வருடத்தை தொடங்கின தேவன் அப்பா எங்களுக்கு தேவையான கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வரீங்க அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே எங்களுக்கு தேவையான கிருபையை கொடுங்க அப்பா, இரக்கத்தை கொடுங்க அப்பா. ஒருவேளை உமக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் செய்து அப்பா உம்மை துக்கப்படுத்தி இருக்கலாம் அப்பா. ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க அப்பா. மீண்டுமா எங்களுக்கு ஒரு அப்பா சான்ஸை நீர் ஆண்டவரே தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் உமக்கு பிரியமில்லாது இருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து விட்டு விலகி அப்பா உமக்கு பிரியமானவளாய் உமக்கு பிரியமானவனாய் இருக்க ஆண்டவரே விரும்புகிறோம். ஆண்டவரே வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா உம்மை துக்கப்படுத்தியிருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ராஜா, இப்பொழுதும் தகப்பனே ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரே, அவர்களுக்கு விட முடியாத இருக்கிற பாவ கட்டுகள்லேருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா. உம்மை துக்கப்படுத்தின காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒரு சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவத்து நிமித்தம் வந்த எந்த பலவீனமாக இருந்தாலும் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருபை அப்பா அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் ஆண்டவரே இம்மட்டும் நீர் பாராட்டின தயவுக்காய் மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். காட் bless you all. ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். காட் bless you.